இன்றைக்கு நம்ம படிக்க போற திருச்சபை எதுனா தியத்தீரா திருச்சபை. தயவு செய்து நம்முடைய வேதாகமத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 29வது வசனத்துக்கு நேரா திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும் தியத்தீரா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சிஸ்டர், 2வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல தியத்தீரா சபையோடு கர்த்தர் பேசுகிறார். தியத்தீரான்றது ஒரு இடம். ஏசியா மைனர்ல, சிறிய ஆசியால இன்றைக்கு உள்ள துருக்கியின் அகிசார்ன்ற ஒரு நகரம் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த தியத்தீரா. ஓகே. ரெண்டாவது, இதை யார் இந்த பட்டணத்தை உருவாக்கினார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டருடைய தளபதிகளில் ஒருவனான செலுக்கஸ் நிகேடர் என்பவரால் கிமு 3வது நூற்றாண்டுல ஒரு இராணுவ குடியிருப்பாக இது விரிவுபடுத்தப்பட்டது. சரி, தியத்தீரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தியத்தீரான்ற வார்த்தைக்கு மகளின் நகரம், த சிட்டி ஆஃப் டாட்டர், மகளின் நகரம் அல்லது தியாகத்தின் வாசம் என்ற கருத்துக்களும் உண்டு. அதோடைய பெயர் காரணம்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த பெயர்கள் அடிப்படையில உருவாகி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது எந்த இடத்துல இருக்கு? ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல, பெர்கமு சபை. அடுத்து வரப்போகிற நாட்கள்ல படிக்க போற சர்தைன்ற சபை. இந்த பெர்கமுக்கும் சர்தைக்கும் இடையேயான செழிப்பான பள்ளத்தாக்கிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த தியத்தீரா. இராணுவ ரீதியாக, வணிக ரீதியாக ஒரு முக்கியமான போக்குவரத்து சந்திப்பாக விளங்கின இடம். சரி, அது மாத்திரம் இல்ல, தியத்தீரான்னு நமக்கு வேதாகமத்துல என்ன ஞாபகம் வரும்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல படிப்போம் இல்லையா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல லீதியாளை குறித்து நம்ம படிக்கிறோம். தியத்தீராள் ஊராளாகிய லீதியாள் சொல்லி நம்ம அதுல படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தியத்தீராவை சேர்ந்தவள் இந்த லீதியாள். அதான் நம்ம வேதாகமத்துல தியத்தீரா குறித்து நம்ம படிக்கக்கூடிய வேற ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. சரி, அந்த தியத்தீரான்னு சொல்லி சொல்லும் போது, தியத்தீரா பல்வேறு விதமான வணிகங்களுக்கு புகழ் பெற்றது. முக்கியமாக துணிகளுக்கு சாயம் போடக்கூடிய பணி, டையிங் இருக்கு இல்லையா, அது முக்கியமான பணி. எதை வச்சு அவங்க சாயம் போட்டாங்க? பர்பிள் டை, ரத்தாம்பர டைய முக்கியமா அவங்க உருவாக்குனாங்க. எதை வச்சு சாயம் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மடார் எனப்பட்ட ஒரு தாவரத்தின் வேரிலிருந்து இயற்கையான ஒரு சாயத்தை உருவாக்கி நேச்சுரல் டை மூலமாக அந்த சாயம் போட்டாங்க. சரி, இந்த லீதியாள் இந்த ஊரை சேர்ந்தவள். இந்த லீதியாள் பிலிப்பு பட்டணத்துல வரும்போது சுவிசேஷத்தை பவுலின் மூலமாக கேள்விப்பட்டு அவர் மூலமாக நற்செய்தி இந்த ஊருக்குள்ள போயிருக்கலாம். பின்னாடி அதை படிக்கலாம். ஓகே. ரெண்டாவது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிசினஸ் என்னன்னா, அடுத்தது வெண்கல உலோகம், அதோடு சம்பந்தப்பட்ட பணிகள். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல வெண்கல போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லுகிறார். அந்தந்த ஊருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்தந்த ஊருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப, அந்த ஊர்ல அந்த மக்களுக்கு எது நன்றாக தெரியுமோ அதன் அடிப்படையில கர்த்தர் இதை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஓகே, அதான் வெளிப்படுத்தின 2:18 பாக்குறோம். துணிகளுக்கு சாயம் போடக்கூடிய வேலை, கம்பளி வேலை, தோல் வேலை, வெண்கலம் வேலை, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான வேலைகளுக்கு புகழ்பெற்ற, வணிகத்திற்கு புகழ்பெற்ற ஒரு இடம் இந்த தியத்தீரா. சரி, அது மாத்திரம் இல்ல, இங்க நிறைய தொழில் சங்கங்கள் இருந்துச்சு. அந்த தொழில் சங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தொழில் சங்கங்கள்ல நீங்க அங்கத்தினரா இருந்தீங்கன்னா தான் அங்க வியாபாரம் செய்ய முடியும். கில்டுன்ற வேர்டு பயன்படுத்தப்படுது. இந்த தொழில் சங்கத்திற்கு, ஒவ்வொரு தொழில் சங்கத்திற்கும் ஒரு காவல் தெய்வம், பேட்ரன் டயட்டி இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு தொழில் சங்கத்துக்கும் ஒரு கோயில் அல்லது ஒரு கடவுளை வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல கூட அந்த ஃபேமிலி கடவுள்லாம் சொல்றாங்க இல்லையா, குலதெய்வம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு பணிக்கேற்ப ஒரு தெய்வத்தை அவர்கள் தங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். சரி, அந்த தெய்வ
தெய்வத்தின் தொழில் சங்கம், தெய்வத்தை சார்ந்து நடக்கக்கூடிய தொழில் சங்கத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முக்கியமாக விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் இது சாதாரணமாக அங்கு காணப்பட்டது. தொழில் சங்கத்துல உறுப்பினராக இல்லாதபடிக்கு ஒரு மனிதன் அங்கு தொழில் செய்ய முடியாது. சரி, இவங்க வணங்கின கடவுள் யாரு? முக்கியமாக அப்பல்லோவை வணங்கினார்கள். அப்பல்லோனா சூரிய கடவுள், அவரை வணங்கினாங்க. ஓகே, அதனால இந்த இப்படிப்பட்ட இடங்கள்ல, இப்படிப்பட்ட வழிபாடுகள்ல, இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள்ல பங்கு பெறாத கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சரி, இன்னைக்கு தேத்தியரா என்ன இருக்கு? அகிசார் என்று அழைக்கப்படுகிறது. அகிசார் என்ற இடம் பழைய காலத்து தேத்தியரா. அந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு? ஒருவேளை அகழ் ஆய்வு செய்து ஆர்கியாலஜிக்கலி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது பழைய காலத்துடைய நகரத்துடைய சிதைவுகள் இருக்கு, தூண்கள் இருக்கு, பெசிலிக்கான்ற தேவாலயத்துடைய இடிபாடுகள் முதற்கொண்டு இந்த நகரத்துடைய நடுவுல அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. சரி, இந்த திருச்சபை எவ்விதமாக உருவாகி இருக்கும்? இந்த திருச்சபையை உருவாக்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மூலமாக இது உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, பிலிப்பு நகர்ல பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட லீதியாள். அந்த லீதியாள் மூலமாக நற்செய்தி கண்டிப்பாக தியத்தீராக்குள்ள போயிருக்கும். ஐரோப்பாவுடைய முதல் கிறிஸ்தவள் இவர்தான். ஐரோப்பாக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் கிறிஸ்தவள் சொல்லி அழைக்கப்படுகிறவள் இந்த லீதியாள். 2வது யார் மூலமாக நற்செய்தி போயிருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 19:10 பவுல் எபேசு திருச்சபையிலிருந்து 2 வருஷம் ஊழியம் செய்யறார். அங்க யூதர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள், கிரேக்கர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். நற்செய்தி அங்கே இருந்து சுற்றிலும் உள்ள இந்த ஏசியா மைனர்ல உள்ள அநேக சபைகளுக்கு அது பரவியது. சரி, இப்போ தியத்தீரா சபைக்குள்ள வரலாம். தியத்தீரா சபைக்கு ஆவியானவர் தியத்தீராவின் சபையின் தூதனுக்கு சொல்லும் போது மற்ற சபைகளுக்கு எப்படி சொல்றாரோ அவ்விதமாகவே சொல்லுகிறார். அந்த 18ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? முதலாவது, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தர். அந்த 18ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய கர்த்தர். இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் எவ்விதமாக கொடுப்பது? ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் படிச்சோம்? ஒன்று, ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள், மனிதர்கள் பார்க்க முடியாத பகுதிகளையும் துருவி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆழமான கண்கள். இந்த சூரியனை போல, அக்கினி ஜுவாலை போன்ற பிரகாசம் உள்ள கண்கள். இததான் 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 23ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனத்துல தெளிவா சொல்றாரு, நான் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உள்ளந்திரியங்கள், நம்ம என்ன யோசிக்கிறோம், இருதயத்துல என்ன யோசிக்கிறோம்ன்றது யாருக்குமே தெரியாது. மறைமுகமான பாவங்கள், தவறான போதனைகள், சுயநலம், தவறான எண்ணம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர். அதாவது வெளியிருந்த திருச்சபையை பார்க்கும்போது திருச்சபையில உள்ள கிரியைகள் தான் மக்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, வெளியிருந்து மக்கள் பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஊழியம், ஆவிக்குரிய செயல்கள் தான் தெரியும். ஆனா கர்த்தர் வேறு யாருமே பார்க்க முடியாத காரியங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடிய கர்த்தர், ஊடுருவி பார்க்கக்கூடிய கர்த்தர். இதை மறக்க வேண்டாம். இந்த சபைக்கு சொல்லும் போது, நான் மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி அல்ல, ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்களை உடைய கர்த்தர். 2வது, வெண்கலம் போன்ற பாதங்கள். இந்த வெண்கலம்ன்ற வார்த்தைக்கு கிரீக்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, சால்கோலி பானோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? சிறப்பு வெண்கலம், பிரகாசிக்கக்கூடிய வெண்கலம், பளபளப்பான ஒரு வெண்கலம்.
இந்த வெண்கலம் எதை குறிக்குதுன்னா, எதிரிகளை மிதித்து அழிக்கக்கூடிய, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய பாதத்தை உடைய கர்த்தர். பாதத்தை உடைய கர்த்தர். வெண்கலம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்ன்றது தியத்தீரா மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அங்க மெட்டல் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால அதை சொல்றேன். மூன்றாவது என்ன வார்த்தை வருதுன்னா, தேவகுமாரன்ற வார்த்தை இங்க வருது. தேவகுமாரன்ற வார்த்தை வருது. இந்த இடத்துலதான் உன்னதமான தேவனுடைய குமாரன்ற வார்த்தை வருது. வேற எங்கேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. என்ன அர்த்தம்? எதற்காக தன்னை தேவகுமாரன் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார்? இந்த தியத்தீரால அப்பல்லோ தான் முக்கியமான கடவுள். அப்பல்லோனா யாரு? சூரிய கடவுள். அப்பல்லோ யாருடைய மகனாக கருதப்பட்டார்னா, ஜேயஸ், வியாழன் கடவுளை பத்தி போன தடவை படிச்சோம் இல்லையா? அந்த இதுல சாத்தானுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய சபை, அந்த சபையில ஜியஸ் என்ற ஒரு கடவுள், வியாழனுக்கான கடவுள் இருந்துச்சு இல்லையா? வியாழனுடைய மகன் யாருன்னா இந்த அப்பல்லோன்னு சொல்லி நம்புனாங்க. ஆகவே அதன் அடிப்படையில ஆண்டவர் இங்க சொல்லும் போது, கடவுளுடைய மகன் இந்த அப்பல்லோ கிடையாது. கடவுளுடைய மகன், தேவனுடைய குமாரன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் தெளிவாக விளக்குகிறார். சரி, ஏன்னா அவங்க என்ன நம்புனாங்கன்னா, ரோம பேரரசுடைய காவலனாக அப்பல்லோவை கருதுனாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் தான் எல்லாவற்றையும் அரசாட்சி செய்யக்கூடியவர் சொல்லுகிறார். உண்மையான தேவகுமாரன் அவர் தான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தான் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வார்களானால், ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது, அவர் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வோமானால் அது நம்மை பலப்படுத்தும், நம்மை வழி நடத்தும். இதை மறந்துட வேண்டாம். யாருமே பார்க்கலன்னு சொல்லி சொன்னாலும் இந்த இடத்துல சொல்றார், நான் அக்கினி போன்ற கண்களை உடையவர், வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவர், தேவகுமாரன் சொல்லுகிறார். சரி, 19ஆம் வசனத்துல அவர் இந்த சபையை பாராட்டுகிறார். 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிருபங்களை படிக்கும் போது, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது அதிலே வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பட்டியலிட வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். நீ முன்பு செய்த கிரியைகளை விட பின்பு செய்கிற கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். God knows. ஒவ்வொரு சபையையும் ஊடுருவி பார்த்து சரியா இவாலுவேட் பண்ணி சரியான விதத்துல பாராட்டக்கூடிய கர்த்தர். நீங்க அந்த 7 சபைகளை பற்றி படிச்சு பார்த்தீங்கன்னாலும் 7 சபைகளிலும் பாராட்டப்படக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தா, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்கள். குட் ஒர்க்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உன்னுடைய நற்செயல்கள். அதாவது வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபைகள் பல்வேறு விதமான நல்ல காரியங்களை செய்யறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறார்களா? அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய காரியங்களும் ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறிவிட வாய்ப்பு உண்டு. பார்ட் அண்ட் பார்சல். ஐக்கியத்துக்கு போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், இந்த செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், ஊழியத்தை அறிந்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல என்ன நோக்கத்தோடு செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, உள்ளந்திரியங்கள் எவ்விதமாக என்பது மிக மிக முக்கியம். இவர்களுடைய நற்செயல்களை கர்த்தர் பாராட்டுகிறார். பாராட்டும் போது வரிசையா அடுத்து ஒரு பட்டியல் வருது. என்ன வருகிறது? உன்னுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே எபேசி திருச்சபையை பற்றி படிக்கும் போது அவர்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சு, என்ன இல்ல? அன்பு இல்ல. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவுண்டுன்னு சொல்லி சொன்னார்ல. இந்த திருச்சபையில இருந்துச்சு, அன்பு இருந்தது. அடுத்து என்ன இருந்தது? ஊழியம் இருந்தது. அன்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஊழியம் இருந்தது. அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். எபேசு சபையில ஊழியம் இருந்துச்சு, ஆனா அன்பு இல்ல. ஆனா இந்த சபையில
அன்பின் அடிப்படையில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பாராட்ட வேண்டுமானால் இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்கா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த திருச்சபையில அன்பு இருந்தது, இந்த திருச்சபையில ஊழியம் இருந்தது. அடுத்து என்ன இருந்துச்சு? இவர்கள் மத்தியிலே விசுவாசம் இருந்தது, பொறுமை இருந்தது. பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது விசுவாசத்தினாலே வரக்கூடிய பொறுமை அவர்கள் மத்தியில் காணப்பட்டது. இந்த கிரியைன்னு சொல்லி சொல்லும் போது கடைசியா என்ன சொல்றா தெரியுமா? முன்னாலே நீ செய்த கிரியைகளை காட்டிலும் இப்பொழுது நீ செய்யக்கூடிய கிரியைகள் அதிகமா இருக்கிறதை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ செய்த குட் ஒர்க்ஸ் அதை விட இப்பொழுது நீ செய்யக்கூடிய, முன்னாலே செய்த உன்னுடைய செயல்களுக்கும் இப்பொழுது நீ செய்யக்கூடிய செயல்கள் அதிகமாய் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி சொல்கிறேன். என்ன அர்த்தம்? முன்னேறக்கூடிய திருச்சபை, வளரக்கூடிய ஒரு திருச்சபை, கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான நிலைமையை நோக்கி முன்னேறக்கூடிய திருச்சபை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசனத்தின் அடிப்படையில திருச்சபைன்னு சொல்லி சொல்லும் போது திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், இதை நம்ம படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறாரு ஒரு தேவனுடைய மனிதர்? எந்த காரியங்கள்ல வளர்ச்சி இருந்துச்சு? அன்பிலே வளர்ச்சி இருந்தது, அன்பிலே வளர்ச்சி இருந்தது. எபேசு சபையில அன்பிலே தேய்வு இருந்தது. ஆதியில கொண்டு வந்து அன்பை விட்டுட்டாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அன்பிலே வளர்ச்சி இருந்தது, முதலாவது. இரண்டாவது, ஊழியத்திலே அர்ப்பணிப்பு இருந்தது. ஊழியத்திலே அர்ப்பணிப்பு இருந்தது. ஏற்கனவே செய்த ஊழியத்தை விட இவர்கள் ஊழியத்தை ஆழமாக செய்ய ஆரம்பித்தார்கள். இன்க்ரீஸ் சர்வீஸ் சொல்லி இருக்கு. ஓகே. மூன்றாவது, சகிப்பு தன்மையிலே முதிர்ச்சி. பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில முதிர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்கிறேனா? நான் போன ஆண்டு 2025வது ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்ததுக்கும் 2026வது ஆண்டுல நான் முன்னேறும் போது இன்னும் தேவனோடு நான் நெருங்கி வந்திருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நான் மாறி இருக்கிறேனா? ஆண்டவரை நேசிப்பதும் மற்ற சகோதர சகோதரிகளை நேசிக்கிற அந்த அன்புல நான் வளர்ந்திருக்கனா? பொறுமையில நான் வளர்ந்திருக்கனா? ஊழியத்துல, ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக ஆழமான அர்ப்பணிப்போடு செய்வதில் நான் வளர்ந்திருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பாராட்டுகிறார். கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த பாராட்டுகள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் இருக்கா? ஆண்டவரே, என்னையும் தியத்தீரா திருச்சபையை போல தக்கவளாக மாற்றும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சரி, இதெல்லாம் சொல்லிட்டு ஆனாலும்ன்ற வார்த்தை அல்லது ஆகிலும்ன்ற வார்த்தை பயங்கர டேஞ்சரான ஒரு வார்த்தை இல்லையா? ஒரு நபரை பற்றி சொல்லும் போது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் பயங்கர தான தர்மம் எல்லாம் பண்ணுவாரு, அவற்றை இத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு ஆனாலும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னோம்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அது பயங்கர ஆபத்தானது. இவை எல்லாம் அடிபட்டு போகும். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? பூரணமான ஒரு வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால திருச்சபைகளை பார்த்து சொல்லும் போது சிமிர்னா சபையை தவிர, அந்த பிலதெல்பியா சபையை தவிர மற்ற எல்லா சபையிலையும் குறைய சொல்றார். லவோதிக்கேயா சபையில பாராட்டுறது கூட ஒண்ணும் இல்லை, கிரியைகளை மட்டும் தான் பாராட்டுறார். சரி, இந்த இடத்துல படிக்கலாம். எந்த காரியத்தை குறைவாக சொல்லுகிறார்? 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்களை வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவறை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. 20ஆம் வசனத்துல கர்த்தர் குறையை சுட்டி காட்டுகிறார். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எவ்வளவு உண்மை உள்ள கர்த்தர் இல்லையா? அநேக நேரத்துல மனிதர்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட மாட்டாங்க, நல்லதை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. தங்களை பத்தி பயோகிராஃபி எழுதுனா தங்களுடைய வாழ்க்கையில உள்ள நல்ல காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் நேரடியாக அந்த நபரோடு
இடைப்படக்கூடிய கர்த்தர். இந்த 20ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, இடம் கொடுக்கப்பட்ட இடறல். அதாவது நீ எதற்கு இடம் கொடுக்கிறனா, அதுல வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம வரிசையா படிக்கலாம். உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள். ஏசபேல்னா யாரு? ஏசபேல்னா யாரு? ஏசபேல்னு சொல்லி நம்ம படிச்சோம்னா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பழைய ஏற்பாட்டுல நம்ம இருக்கு. தயவுசெய்து நம்முடைய வேத புத்தகத்தை 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க டைம் எடுத்து படிச்சு பாருங்க. ஆகாப் என்ற இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவி இந்த ஏசபேல். இந்த ஆகாப் பயங்கர மோசமான ஒரு ராஜா. என்ன பண்றான்னு பாருங்களேன். இவன் என்ன செய்யறானா, யார போய் கல்யாணம் பண்றானா, சீதோனியரின் ராஜாவாகிய ஏர்பாகால் என்பவனுடைய மகளாகிய ஏசபேல். ஏர்பாகால்னு அர்த்தம், அவனுடைய பேர்லயே பாகால்ன்ற வார்த்தை இருக்கு. பாகால்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? செழுமைக்கான தெய்வம். பாகால் தீர்க்கதரிசிகளை பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட வணக்கமுடைய, யெகோவாவை தெய்வமாக வணங்காத, ஜீவனுள்ள தேவனை வணங்காத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தவன என்ன நடக்குதுன்னா, அந்த சீதோனியர் ராஜ்யத்துல இருந்து இங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த விக்கிரக வழிபாடு உள்ள வந்துருச்சு. விக்கிரக வழிபாடு உள்ள வந்துருச்சு. வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் முழுவதும் பாகால் வணக்கத்தை பராமரித்து பேணி காத்தவள் இந்த ஏசபேல். ஏசபேல் எந்த அளவுக்கு பேணி காத்தாள்னா, நமக்கு தெரியும் எலியா வந்து அந்த கர்மேல் பர்வதத்துல 400க்கும் அதிகமான தீர்க்கதரிசிகளை கொல்றாருல. 400க்கும் அதிகமான தீர்க்கதரிசிகளுக்கு சாப்பாடு போட்டு கோயிலை கட்டி அவர்களை பராமரித்து வந்தவள் இந்த ஏசபேல். பயங்கர கொடூரமான ஒரு ராணி. கொடூரமான ஒரு ராணி. இந்த ஏசபேல் தான் தன்னுடைய கணவர் ஒரு மனிதனுடைய கீரை தோட்டத்தை ஆசைப்பட்டார்ன்றதுக்காக அவனுடைய பெயர்ல தப்பான கடிதங்களை எழுதி பொய் சாட்சிகளை நிறுத்தி நாபோத்துடைய அந்த அவனுடைய கீரை கொல்லையை பெற்றுக்கொள்வதற்காக அவனை கல்லெறிஞ்சி கொன்று அந்த கீரை கொல்லையை அபகரித்து கொடுத்தவள் இந்த ஏசபேல். பயங்கர கொடூரமான ஒரு பெண். 2 ராஜாக்கள்ல ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். இந்த இடத்துல ஏசபேலை பத்தி யெகூ சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. என்ன சொல்றாரு? வேசித்தனங்களும் பில்லி சூனியத்துக்கு பெயர் பெற்றவள் இந்த ஏசபேல். ஏசபேல், இந்த ஏசபேல்ன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல பயன்படுது. இதற்கு எதிராக ஜீவனுள்ள தேவனை வணங்கின எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சபதமிட்டவள் இந்த ஏசபேல். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுச்சு நமக்கு தெரியும். இந்த வார்த்தைய இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல இப்ப நம்ம இங்க வரலாம். இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் தியத்தீரா சபைக்கு வரலாம். தியத்தீரா சபையில இந்த சபைக்குள்ளே ஒரு பெண் இருந்தால் அவளுடைய பெயர் என்ன? ஏசபேல். ஏசபேல் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு போய் பேர வைப்பாங்களா? யோசித்து பாருங்க. அவ்வளவு மோசமான ஒரு ராணி அவ. அவ்வளவு கேவலமான ஒரு ராணி. அப்போ இந்த ஏசபேல் யார்? திருச்சபைக்குள்ளே இருந்த ஏசபேல் யார்? ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, பழைய கிரேக்க பழைய இந்த எபிரேய மொழிகள்ல உள்ள பிரதிகள்ல என்ன கொடுத்திருக்குன்னா, மனைவியாகிய ஏசபேல் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த திருச்சபையின் போதகர் ஒருவேளை ஒரு பெண்ணை, ஏசபேல் மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். சபையிலே பிரபலமான ஒரு பெண். அந்த பெண் மீது அந்த போதகரோ அந்த கணவரோ சபையாரோ எந்த ஆக்ஷனும் எடுக்காதபடிக்கு முக்கியமான பொறுப்புல இருக்கிறதால அவளை பேணி பாதுகாத்து உள்ள வச்சிருந்திருக்கலாம், இடம் கொடுத்திருக்கலாம். அது ஒரு வியாக்கியானம் இருக்கலாம்.
இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஏசபேல்ன்ற வார்த்தை தவறான போதனையை குறிக்கக்கூடிய வார்த்தை. விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் பில்லி சூனியத்திற்கும் அதை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு போதனையை போதிக்கக்கூடிய நபரை, போதிக்கக்கூடிய கூட்டத்தை ஏசபேல்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது. மூன்றாவது, அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஏசபேல்ன்ற பெண் என்ன சொல்லிட்டா, நான் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் பேசுறேன், நான் பேசுவது சத்தியம் என்று சொல்லி யாரை வஞ்சித்தாள் இவள்? கர்த்தருடைய ஊழியக்காரரை வஞ்சித்த ஏசபேல். கர்த்தருடைய ஊழியக்காரரை வஞ்சித்த ஏசபேல். இப்பதானே படிச்சோம், ஊழியத்துல ஈடுபடக்கூடிய மக்கள், ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர் மீது அக்கறையுடைய கர்த்தர், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஊழியத்தை மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரரின் வாழ்க்கையையும் போதனையும் கவனிக்கக்கூடிய கர்த்தர். இதை மறந்துட வேண்டாம். அநேக நேரங்கள்ல மக்கள் நம்முடைய ஊழியத்தை தான் பார்ப்பாங்க, ஆனா நம்முடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டார்கள். ஊழியமும் வாழ்க்கையும் முரண்படக்கூடாது. இந்த இடத்துல ஊழியக்காரர் மீது வைராக்கியம் உள்ள கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பல்வேறு விதமான சங்கங்கள் இருந்தது இந்த தியத்தீரா சபை, தியத்தீரான்ற ஊருக்குள்ள. அந்த சங்கங்களுக்குன்னு சொல்லி கடவுள்கள் இருந்தாங்க, சங்கங்களுக்குன்னு சொல்லி கொண்டாட்டங்களும் இருந்துச்சு. நீங்க சிவகாசி நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பட்டாசு தயாரிப்பான நிறுவனங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி பண்டிகைகள் உண்டு. ஒவ்வொரு ஜாதி மக்களுக்குன்னு சொல்லி தனித்தனி பண்டிகைகள் உண்டு, அவருடைய தெய்வங்கள் உண்டு, மறந்துட வேண்டாம். அவ்விதமான பண்டிகைகள் இந்த இடத்துல தியத்தீரால, அந்த பண்டிகையில அந்த சங்கங்களிலே அங்கத்தினரானவர்கள் எல்லாரும் கண்டிப்பா பங்கு பெறதான் செய்யலாம். சங்கங்கள்ல அங்கத்தினர் ஆகாட்டா நீங்க வியாபாரமே செய்ய முடியாது. அப்படி பங்கு பெறும்போது அந்த விழாக்கள் எங்க நடக்கும்? ஒன்று அவங்களுடைய கோயில்ல நடக்கும், அப்படி இல்லைன்னா எங்க நடக்கும்? அந்த ஒரு பெரிய மண்டபத்துல நடக்கும். அங்க என்ன நடக்கும்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட, விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட இறைச்சி பரிமாறப்படும். சரி, அதை சாப்பிடுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, மதுபானம் அவர்கள் குடிப்பார்கள், மது விருந்து உண்டு. இரண்டாவது. மூன்றாவது, வேசித்தனம் உண்டு. ஒழுக்க நெறியை கெடுத்து, ஒழுக்க நெறிகளை மீறி ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையில தவறான ஒரு காரியத்தை பாலியல் ரீதியாக தேவன் அருவருக்கக்கூடிய வேசித்தனத்தை செய்வதற்கு உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். பண்டிகையுடைய நோக்கமே அதான் தியத்தீரால் அவிதமாக காணப்பட்டது. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கையையும் விக்கிரக ஆராதனையும் பில்லி சூனியத்தையும் ஒழுக்க நெறி கேட்டையும் பிரிக்க முடியாது. அவிதமான போதனை அங்க இருந்துச்சு. ஆனா மற்ற திருச்சபைக்கும், நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, மற்ற சபையில வெளியே இருந்து வந்து தப்பான காரியத்தை போதிச்சாங்க. ஆனா இவங்க சபையில என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த தியத்தீரா சபைக்கு உள்ளே இருந்து இவ்விதமான போதனையை போதித்த கள்ள போதகம் அங்க இருந்துச்சு. அவங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க, நாங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பெயரினாலே பேசுகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய, கர்த்தருடைய ஊழியக்காரரை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க மத்தியில அன்பு இருந்துச்சு, ஊழியம் இருந்துச்சு. ஒருவேளை மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்து, சரி இவங்களெல்லாம் ஏன் கண்டிப்பு பண்ணுவான, பரவாயில்ல, அவங்களும் இயேசுடைய பேரை தானே சொல்றாங்க, சொல்லிட்டு அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தர் தண்டிக்கிறார், பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய கர்த்தர் இவங்களை என்ன தெரியுமா செய்யறாரு? தண்டிக்கிறார். சரி, எப்படி அவளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய், அவளுடைய போதனைகளுக்கு இடம் கொடுக்கிறாய்? அப்படி இந்த ஏசபேல் என்ன காரியத்தை போதித்தாள்? முதலாவது, உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழுவதற்காக உற்சாகப்படுத்தினாள். என்னன்னா, சங்கங்களிலே பங்கு பெறுவது தவறு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சங்கங்கள்ல பங்கு பெற்றாதான் உங்களால வியாபாரம் செய்ய முடியும். உலகத்துடைய வளைவு நெளிவுகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றினாதான் நீங்க வாழ முடியும்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி நிக்கோல்லாவுடைய போதனை, பிளேயாமுடைய போதனை எப்படி இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு போதனை. சரி,
என்ன நடந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்க, மது வருந்தினாங்க, அந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள், சபையில உள்ள மக்கள் ஒரு சிலர் ஈடுபட்டாங்க. சபைக்குள்ளேயே அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாங்க. இரண்டாவது, உடலில் செய்யும் பாவங்கள் ஆவியை பாதிக்காதுன்ற போதனை இருந்துச்சு. உடலில் செய்யக்கூடிய பாவங்கள் மனிதனுடைய ஆவியை பாதிக்காது என்ற போதனை இருந்தது. என்ன அர்த்தம்? அதாவது உடல் வேறு, ஆவி வேறு, ஆகவே இது போதிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மூன்றாவது, இந்த மக்களை கர்த்தரை விட்டு கம்ப்ளீட்டாக வழிநடத்தி தப்பான பாதையில கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ இவளை விட்டு விலகுன்னு சொல்லி சொன்னார். இது கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபைக்குள்ளே விசுவாசிகள் மத்தியில எதை வேணாலும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஒருவர் போதித்து கொண்டு போவாரானால், அதை சகித்து கொண்டிருப்போமானால், அந்த போதனை மனிதர்களை பாதிப்பதற்கு இடம் கொடுத்திருப்போமானால், கர்த்தர் அதை அறிவிக்கிறார். இதான் இங்க பாக்குறோம். தப்பான போதனைகளை உள்ளே இருந்து வந்த மக்கள் தவறாக போதிக்கிறார்கள். ஆகவே இந்த காரியத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். இது எனக்கு பிடிக்காத காரியம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய காரியங்களை யோசித்து பார்ப்போமா? திருச்சபைக்குள்ளே வரக்கூடிய கள்ள போதகர்கள், திருச்சபைக்கு உள்ளேயே இருந்து வசனத்தை புரட்டக்கூடிய போதகர்கள், வசனத்தை புரட்டக்கூடிய போதனைகள், இந்த போதனை தவறுன்னு சொல்லி தெரிந்த போதும், அது அதிகமான மக்களை பாதிக்கிறது என்று தெரிந்த போதும், நான் பயங்கர அன்பா இருக்கேன், நான் பயங்கரமா ஊழியத்துல இருக்கிறேன், அதனால அவங்களும் இருக்கட்டும்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றோமா, அல்லது அவர்களை எச்சரிக்கிறோமா, அல்லது அவர்களை விட்டு விலகுகிறோமா, அவர்களை வெளியே தள்ளுறோமான்றது மிக மிக முக்கியமான கேள்வி. கர்த்தர் அவருடைய தெய்வத்துவத்தை மறுதலிக்க மாட்டார். அவருடைய வசனத்தை விட்டு விலகி, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி போதிக்கக்கூடிய போதனைகளை கர்த்தர் அறிவிக்கிறார். இந்த இடத்துல இவங்க பயங்கர அன்பா இருந்து அதை என்ன செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க, இடம் கொடுத்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த 21 வசனம் வாசிக்க கேட்டோம்ல, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன் இவ்வளவு செய்யறாங்க? இவ்வளவு மோசமா இருக்காங்க? திருச்சபைக்குள்ளதான் இருக்காங்க. திருச்சபைக்குள்ள கர்த்தருக்கென்று வளரக்கூடிய விசுவாசிகளும் இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய விசுவாசிகளும் இருக்காங்க. பாடு அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகளும் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஏசபேலை போல தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு தவறான காரியத்தை போதித்து தானும் கெட்டு அடுத்த ஆளை கெடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, ஏன் கர்த்தர் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்? இதான் அநேகருடைய கேள்வி. இந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எப்படியாவது இந்த தவறான போதனையை பின்பற்றி தவறான காரியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படியாவது மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் தவணை கொடுக்கிறார். மனிதர்களாகிய நம்மள மாதிரி இல்ல, உடனே அவங்களை அழிச்சிடலாம், உடனே அவர்களை தண்டிக்கலோன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய கர்த்தர் இல்லை. எப்படியாவது அவங்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வருவதற்காக தவணை கொடுத்தார். நான் அவரோடு பேசினேன், ஆனால் அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அநேக நேரங்கள்ல இப்படிப்பட்ட போதனைகள் லக்ஸுரிக்கு நேரா சரீர பிரகாரமான ஆசைகளை தணிக்கக்கூடிய, உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய போதனை. அந்த போதனையில போய் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது மனம் திரும்பி வந்து விட வேண்டும் சொல்லி கர்த்தர் பல்வேறு விதங்கள்ல சொல்லுகிறார். ஆனா அவங்களுக்கு என்ன செய்யற விருப்பம் இல்லை. தேவனுடைய அன்பதுல என்ன செய்யறோம் பாக்குறோம். சரி, அப்படியே மனம் திரும்ப வாய்ப்பில்லாத மக்களா இருக்கும்போது கர்த்தர் அடுத்து என்ன செய்கிறார்? 22வது வசனம் 23வது வசனங்களை வாசிங்க சிஸ்டர். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். கிருபையுள்ள கர்த்தர், தவணை கொடுக்கக்கூடிய கர்த்தர், ஆனால் அதே நேரத்துல தண்டிக்கிற கர்த்தர். இதை மறந்துட வேண்டாம். கர்த்தர் தெளிவா சொல்றார், நான் தவணை கொடுத்தேன், அவள் இடத்துல நான் பேசினேன், ஆனால் அவள் அதை கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. விளைவு என்ன தெரியுமா? அவளை கட்டில் கிடையாக்கி அவளை கொல்லுவேன். என்ன அர்த்தம்? வியாதி மூலமாக அழிப்பேன், வேதனை மூலமாக அழிப்பேன், உபத்திரவத்தின் மூலமாக அழிப்பேன் சொல்லி சொல்லுகிறார். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா?
திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய மக்கள், அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறான போதனையை பின்பற்றி தவறான வாழ்க்கை வாழ்வோமானால் தேவன் கிருபையாக தவணை குடிக்கிறார். மறந்துட வேண்டாம். மனம் திரும்பாவிட்டால் தேவன் தண்டிப்பார். தேவன் தண்டிப்பார். அப்படி மனம் திரும்பாதபடிக்கு பாவத்தை துணிகரமாக செய்வதற்கு இந்த இயேசபேல் அவர்களுக்கு தவறான காரியத்தை போதித்தாள். இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி போதிச்சான். சரி, நான் என்ன செய்வேன்? கொல்லுவேன். மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி நான் கொல்லுவேன். அடுத்து அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன்ற 23ஆம் வசனத்துல என்ன அர்த்தம்? அந்த போதனையை பின்பற்றின மக்கள் எல்லாரையும் நான் கொல்லுவேன்றார் கர்த்தர். எவ்வளவு வைராக்கியமுடைய கர்த்தர் இல்லையா? அநேக நேரங்கள்ல கர்த்தர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர்ன்றதையே நம்ம கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நீதி உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். ஒரு பக்கம் அன்புள்ளவர், அடுத்த பக்கம் பட்சிக்கிற அக்கினி. அன்பின் அடிப்படையில மறுபடி நம்மோடு பேசக்கூடிய கர்த்தர். அன்பின் அடிப்படையில அவருடைய மக்கள் பின்வாங்கி போகும்போது அவர்களை எப்படியாவது கொண்டு வந்து விடலாம் என்பதற்காக மறுபடி முயற்சி எடுக்கக்கூடிய கர்த்தர். ஆனால் கீழ்ப்படியாத போது தேவன் தண்டிக்கக்கூடிய கர்த்தர். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். சரி, அப்படி இருக்கும்போது அவர்களை கொல்லுவேன்னு சொல்லி சொல்றாரு. தேவனுடைய எச்சரிப்பு. அப்போ அந்த திருச்சபைக்குள்ள இருந்த எல்லாருமே இந்த இயேசபேலுடைய போதகத்தை கேட்டு போயிட்டாங்களா? இல்ல. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய மக்களும் உண்டு. கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு தவறான போதனையை பின்பற்றி, இது தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி வசனத்தை விட்டு விலகின போதனையை பின்பற்றி அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி கெட்டு போகக்கூடிய மக்களும் உண்டு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சரியான மக்களை பாராட்டுகிறார். சரியான மக்களை பாராட்டுறார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தவறை சுட்டி காட்டக்கூடிய கர்த்தர் சரியான காரியத்தை பாராட்டுகிறார். 24வது வசனம், 25ஆம் வசனங்களை வாசிங்க சிஸ்டர். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தியத்திரா சபை ஃபுல்லா கெட்டு போல. தியத்திரா சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்றதுக்கும், வேசித்தனம் பண்றதுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுக்கும், அங்க உள்ள மக்களை வஞ்சித்து வழிநடத்தி கொண்டிருந்தால் அதை யாருமே கண்டுக்கல. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட போதனைகளை பின்பற்றி தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களையும் பார்க்கிறார். அநேக நேரத்துல அடுத்த பக்கம் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறேனே, என்ன கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்துல பாருங்களேன், வேறு பிரிக்கக்கூடிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த போதனையை பின்பற்றாதவர்கள், இந்த போதகத்தை பற்றி கொள்ளாதவர்கள், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மறந்துறாங்க. நான் பாவம் செய்வதற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத போதனைகளை பின்பற்றுவதற்கும் வாய்ப்பு யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. இவங்க எதை பின்பற்றல, அதை பற்றி கொள்ள, அதுக்கு பதிலாக அவர் பின்னாடி அவங்கள பார்த்து நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பின்னாடி படிக்கலாம் சொல்றாரு. இந்த இடத்துல அவங்கள பாராட்டும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்று, இதை பற்றி கொள்ளாமல் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது என்ன? சாத்தானுடைய ஆழங்கள். சாத்தானுடைய ஆழங்கள்னா என்ன? இந்த வசனத்தை படிக்கும்போது அன்றைக்கு உள்ள போதனையின் பின்னணியத்தின் அடிப்படையில படிக்கலாம், அன்னைக்கு உள்ள சூழ்நிலையின் அடிப்படையில படிக்கலாம். இயேசபேலுடைய போதனை, இயேசபேல் கற்றுக் கொடுத்த காரியம், நான் சாத்தானின் ஆழங்களை அறிந்திருக்கிறேன். என்ன போதனைன்றது விளக்கமா படிக்கலாம். சில ஊழியர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நான் சாத்தான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், சாத்தானோட இருந்தேன். ஒரு ஊழியர் விதமாக ஒரு புக்கே போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு? நரகத்திலே 3 நாட்களோ 4 நாட்களோ. நான் என்ன யோசித்தேன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நரகத்துல என்ன வேலை? யோசித்து பாருங்களேன். காரணம், நான் நரகத்துக்குள்ள போய் காரியங்களை பார்த்துட்டு வந்து விசுவாசிகளுக்கு சொன்னாதான் அந்த நரகம் எவ்வளவு வேதனையானதுன்றதை புரிஞ்சு கொள்வாங்களாம். ஏன் வசனத்துல சொல்ற காரியம் பத்தாதா?
அதே மாதிரி இந்த இயேசபேலுடைய போதனை என்னன்னா, சாத்தானுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய மக்களே, கவனமாக இருக்கலாம், கவனமா இருக்கலாம். ஒரு கல்லூரி பேராசிரியர், எனக்கு நன்றாக தெரிந்தவர், பிற மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அண்ணன் மூலமாக முயற்சி எடுத்து வந்து கொண்டிருந்தார். பெரிய அரசுல முக்கியமான அதிகாரியாக இருந்தவர். அவர் இருக்கும்போது அவரை போய் பார்க்கறக்காக அந்த அண்ணன் போயிட்டு, இப்ப எப்படி பைபிள் படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்ன பதில் இவங்களை தூக்கி வாரி போட்டுச்சு. இப்பெல்லாம் பைபிள் படிக்கிறது இல்ல பிரதர். இப்ப எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாத்தானை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சாத்தானை பத்தி மணிக்கணக்கா சாத்தான் சம்பந்தமான புத்தகங்களை, சாத்தானுடைய வல்லமைய, சாத்தானுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இது நல்லது இல்லையே சொல்லி இந்த அண்ணன் சொல்லும்போது அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? நான் படிக்க எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சாத்தான் பெரிய ஆளா இருப்பான் போலயே, அவன் பயங்கர வல்லமையுடைய ஆளா இருப்பான் போலயேன்னு சொல்லி சொன்னார். இப்பொழுது அவர் மரித்து விட்டார். ஆனால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. தவறான போதனைகள், கள்ள உபதேசங்கள், சாத்தானுடைய ஆழங்களுக்கு கவனமாக இருப்போம். அருமையான தேவனுடைய மக்களே, சாத்தானை குறித்து அதிகமாக பேசக்கூடிய மக்கள், சாத்தானின் ஆவிகளை குறித்து இருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த காரியங்கள்ல தயவு செய்து ஈடுபடாதபடிக்கு உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இவங்க என்ன கள்ள போதனைகளை போதிச்சாங்க? 3 வஞ்சிக்கக்கூடிய போதனைகள். ஒன்று, பாவத்தை அனுபவித்து பார்த்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். நல்ல போதனை இல்ல. அதாவது பாவத்தை கர்த்தருடைய சமூகத்துல போராடி, கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து கவனமாக இருந்து அதை மேற்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக அந்த பாவத்துடைய ஆழம் எவ்வளவு மோசமான பாவமோ அதை அனுபவித்து பார்த்து அதன் மூலமாக வெற்றி பெற முடியும். இதான் நாஸ்டிசிசம் சொல்லி சொல்றோம். சாத்தானுடைய வல்லமையை அறிய வேண்டுமானால், சாத்தானுடைய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு அவன் எவ்வளவு ஆழமாக பாவத்தை செய்ய வைக்கிறான்றதை நீங்க அறிஞ்சீங்கன்னா தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். எப்படி இருக்கா பைபிள்ல? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு ஏத்துருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு தான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரை சோதித்த சாத்தானை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி விரட்டிட்டாரு. சாத்தானிலிருந்து வந்த ஆலோசனையை பகிர்ந்து கொண்ட பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி சொன்னார். யூதாசை பார்த்து சொல்றாரு, அவன் பிசாசா இருக்கான்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்துல சாத்தானை போய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆழமாக பாவத்துக்குள்ள இறங்கி அதை புரிந்து கொண்டு ஜெயிக்க வேண்டும். இவங்களுடைய பெருமை என்ன தெரியுமா? நாங்க அறிந்திருக்கிற அளவுக்கு இந்த இயேசபேலுடைய போதனையில எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறிவு இந்த விசுவாசிகளுக்கு கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு சில மக்கள் போதிக்கிறாங்கல்ல, நீங்க சும்மா வேதத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆழமான அனுபவங்கள், வசனத்திலே இல்லாத அனுபவங்கள், வசனத்துல இல்லாத ஆழமான அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய மக்களே, கவனமாக இருப்போம். வசனத்திலே இல்லாத அனுபவங்கள், வசனத்திலே இல்லாத போதனைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அது பிசாசுகிட்ட இருந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாவது, இவங்களுடைய போதனை என்ன? உடலின் பாவம் ஆவியை பாதிக்காது. உடலின் பாவம் ஆவியை பாதிக்காது. என்ன அர்த்தம்? உடல் வேறு, ஆவி வேறு. ஆவி வேறு. உடல்ல செய்யற பாவம் ஆவியை பாதிக்காது. சாத்தானை இந்த உலக அமைப்பை பிரியப்படுத்துவதற்காக ஒரு சில காரியங்கள்ல சமரசம் பண்றதால ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த போதனை இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் இருக்கு இல்லையா? ஆலயத்துக்கு வரும்போது ஆவிக்குரிய மனிதன், உலகத்துக்குள்ள போகும்போது உலக மக்களோட கேவலமா எங்கெங்கெல்லாம் சமரசம் பண்ண முடியுமோ சமரசம் செய்துவிட்டு நானும் ஊழியம் செய்யறேன், நானும் விசுவாசி என்று தங்களை தாங்களே ஏமாத்தக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அமிதமாக வாழ்வதை ஊக்குவிக்கக்கூடிய செழுமை உபதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா? கவனமாக இருப்போம். இரண்டாவது. மூன்றாவது, தேவனின் கிருபையை தவறாக பயன்படுத்துவது. தேவன் கிருபை உள்ளவர். எல்லா விதமான ஆழமான பாவங்களை செய்தாலும், துணிந்து தெரிந்து செய்தாலும், எவ்வளவு ஆழமான பாவத்திலே விழுந்தாலும் கர்த்தர் மன்னிப்பார். நல்லா இருக்குல்ல? இது ஹைப்பர் கிரேஸ் அந்த உபதேசத்தோட சேர்ந்தது. இன்னைக்கு இந்த ஹைப்பர் கிரேஸ் இவ்விதமான தாறுமாறான போதனைகள் இன்னைக்கு இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அன்னைக்கு உள்ள தியத்தீரா சபைக்குள்ள அந்த சாத்தானுடைய ஆழங்கள் இருந்தது. பரிசுத்தத்திலே உறுதியாய் நிற்க வேண்டியதே முக்கியம்.
ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? சாத்தான ஆராய்ஞ்சு பார்த்து, பாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து, உலகத்துக்கு ஏற்ப ஒப்ப வாழ்ந்து, அதன் மூலமாக நீங்கள் சாத்தானுடைய வல்லமையை அறிந்து தேவனை ஜெயிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதான் இயேசுபேலுடைய போதனை. போதனை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம யாருடைய வாழ்க்கையில அது விதமாக இருக்குதா? சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது முக்கியம். உன்னுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். அதே நேரத்துல இடரலுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாய்ன்னு சொல்லுகிறார். சொல்லும் போது அதற்கு இடம் கொடுக்காத, சாத்தானின் ஆழத்துல மாட்டாத விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? பாராட்டுகிறார். பாராட்டி விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா 25ஆம் வசனத்துல, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அது போதும், அது போதும். உங்க கையில வேத வசனம் இருக்குல்ல, அது போதும். கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்குல்ல, அது போதும். உங்க சபையில இருக்கக்கூடிய போதனை போதும். இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டீச்சிங்க போய் இப்போ என்ன செய்யாதுங்க? மாற்றிக்கொண்டு விடாதேயுங்கள். உங்கள் மீது நான் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். 24ஆம் வசனத்துல புதுசா இந்த காரியத்தை அந்த காரியத்தையும் சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார். சரி, கடைசியாக கர்த்தர் தியத்தீரா சபைக்கு வாக்குத்தத்தத்தோடு முடிக்கிறார். வாக்குத்தத்தத்தோடு முடிக்கிறார். நம்ம அதை படிக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று, சாத்தானின் ஆழங்களை விட்டு தங்களை கவனமாக காத்து கொண்ட திருச்சபை மக்கள். அடுத்த பக்கம் இயேசபேலுடைய போதனையிலே மாட்டி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்ட திருச்சபை மக்கள், ஊழியக்காரர்கள். 2 லிஸ்ட்ல எதுல இருக்கோன்றது முக்கியம். அலட்சிய கிறிஸ்தவர்கள் போதனையை குறித்து அலட்சியமா இருப்பாங்க, வாழ்க்கையை குறித்து அலட்சியமா இருப்பாங்க. விளைவு அவர்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறிவிடும். லட்சிய கிறிஸ்தவர்கள் என்ன வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தத்தின் அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கையை பாடுகள் மத்தியிலேயும் காத்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த 2 பட்டியல்ல எது இருக்கிறோன்றது யோசிக்க வேண்டியது முக்கியம் முக்கியம். சரி, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 26ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த வார்த்தையை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன்னா யார்? இந்த கான்டெக்ஸ்ட்ல படிக்கும்போது அவர்களை போல சங்கத்திற்காக சமரசம் செய்யாதவர்கள், தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க சங்கங்கள்ல இணைந்து அவர்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள்ல பங்கு பெற்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அல்ல அல்ல. அதாவது தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடியவர்கள். ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார்ல, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்கள், சாத்தானுடைய ஆழத்தை அறியாதவர்கள், அவங்கதான் ஜெயம் கொள்கிறவர்கள். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாருன்னு போட்டிருக்குன்னா, ஒண்ணு, அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறார். சங்கங்கள் கொடுக்கிற அதிகாரம் அல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரசாட்சியிலே அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன போட்டிருக்கு? இருப்பு கோலினால் அவர்களை ஆளுவான். ஜாதிகள் மீது அதிகாரம் கொடுப்பேன். இரண்டாவது, இருப்பு கோலினால் அவர்களை ஆளுவான். இருப்பு கோல்னா என்ன அர்த்தம்? இரும்பு கோலினால் ஆளுவான். இந்த இடத்துல தேவனுடைய மனிதர்கள் மேய்ப்பர்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன அர்த்தம் இருப்பு கோலினால் ஆளுவான்றதுக்கு? சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது சங்கீதம் 9ஆம் வசனத்துல அதை பற்றி வருது. சங்கீதம் 2:9 வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அந்த இடத்துல வாக்கு தத்தமாக வருகிறது, தீர்க்க தரிசனமாக வருகிறது இல்ல, அதுதான் இங்க சொல்றார். என்ன அர்த்தம்? இருப்பு கோலினால் ஆளுவான்றது அப்சல்யூட் அத்தாரிட்டி. அப்சல்யூட் அத்தாரிட்டி. மண்பாண்டம் போல அவர்கள் நொறுக்கப்படுவார்கள். அதாவது ராஜாவுடைய கையில் இருக்கக்கூடிய செங்கோல் மரத்தினாலே செய்யப்பட்ட செங்கோல். ஆனால் நான் உங்கள் கையிலே கொடுக்கக்கூடிய செங்கோல் உடையாத, மற்றவர்களை நொறுக்கக்கூடிய இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான்னு சொல்லி சொல்றாரு. அன்காம்ப்ரமைசிங் ஜட்ஜ்ன்னு சொல்லி அர்த்தம்.
2வது 28ஆம் வசனத்துல விடி வெள்ளியை நான் தருவேன். அது என்னது விடி வெள்ளி? விடி வெள்ளின்ற வார்த்தையை வேதாகமத்தின் அடிப்படையில, வரலாற்றின் அடிப்படையில படிக்கணும். விடி வெள்ளின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வெற்றியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். இந்த ரோம பேரரசுல, இவங்க இருக்கிறது ரோமன் ஏரியா, ரோம ராணுவத்துடைய முக்கியமான குடியிருப்பு. ரோம பேரரசுல யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ, ராஜ்யத்துல சிறந்தவங்களா விளங்குறாங்களோ, அவங்களுக்குன்னு சொல்லி அவார்டு கொடுப்பாங்க. அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். தளபதிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய உயர்ந்த வெற்றி சின்னம். இன்னைக்கு கூட ராணுவத்துல அல்லது காவல்துறையில முக்கியமான அதிகாரிகளுக்கு நிறைய ஸ்டார் வச்சு நிறைய காரியங்களை அவங்க கோட்ல அப்படி கொடுக்குறாங்கல்ல, அவ்விதமான ஒரு அடையாளத்தை கொடுக்குறது. அது விடி வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு வெற்றியின் அடையாளத்தை கொடுப்பேன். உலகத்துடைய பார்வையில நீங்க தோற்று போனவங்களா இருக்கலாம், இயேசபேலுடைய பார்வையில தோற்று போனவங்களா இருக்கலாம், ஆனா நான் வெற்றியின் அடையாளத்தை கொடுப்பேன். ஒன்று. 2வது, விடி வெள்ளின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விடியக்கூடிய வெள்ளி. விடியக்கூடிய வெள்ளி அதாவது ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலை மாறி புதிய ஒரு வெளிச்சம் பிறக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வை நான் தருவேன் சொல்லி சொல்லிக்கிறார். சில நேரங்கள்ல அந்த வாழ்வு இந்த உலகத்துல தளிர்க்கும், சில நேரங்கள்ல வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத பிரகாசமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். 3வது, விடிவெளினா என்ன அர்த்தம்? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கு. மார்னிங் ஸ்டார், அது அவருடைய பெயர்கள்ல ஒண்ணு. என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு உலக பொருளினால் அல்ல, தன்னையே பரிசாக கொடுக்கக்கூடிய கர்த்தர். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெற்றியின் அடையாளத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர், விடியலை கொடுக்கக்கூடிய கர்த்தர், தன்னையே பரிசாக கொடுக்கக்கூடிய கர்த்தர். ஆகவே தியத்தீரா சபையிலே சாத்தானின் ஆழங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு வேதனைகளையும் பாடுகளையும் சகிக்கக்கூடிய அருமையான விசுவாசிகளே, சோர்ந்து போய் விடாதீர்கள் சொல்லி சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 29ஆம் வசனம் அவ்விதமாக முடிகிறது. என்ன அர்த்தம்? அவர் பாராட்டுகிறார், அவர் எச்சரிக்கிறார், அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி தியத்தீரா சபைக்கு மாத்திரம் கிடையாது, தியத்தீரா சபையில உள்ள மக்களுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு கீழ்ப்படிவோமானால் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படிவோமானால் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் தொடர்ந்து தவறுவோமானால் தவணை காலம் முடியும், நாம் இந்த தேவனுடைய திட்டங்களை இழந்து போவோம். நம்ம எப்படி இருக்கோன்றதை யோசித்து பார்க்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தியத்தீரா சபையின் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? அறிந்திருக்கிறேன், முன்னால் நீ செய்த கிரியைகளை காட்டிலும் இப்பொழுது நீ செய்யக்கூடிய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அது அதிகமா இருக்கு. நீ வளர்கிறாய், நீ முன்னேறுகிறாய், அன்பிலே முன்னேறுகிறாய், விசுவாசத்திலே முன்னேறுகிறாய், ஊழியத்திலே முன்னேறுகிறாய். இன்னைக்கு முன்னேறுகிறோமா? அப்படியே ஸ்டாக்னண்டா கட்டி குளம் போல நிக்கிறோமா? கர்த்தர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு வளர்கிறோமா அல்லது தேய்ந்து கொண்டே வருகிறோமா? யோசித்து பார்க்கலாம். ஆகிலும் இயேசபேலின் போதகத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் உன்னிடத்திலே உண்டு. தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை குறித்து கவனமாக இருப்போம். கர்த்தருடைய பெயரை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக போதிக்கக்கூடிய மக்களை குறித்து கவனமா இருப்போம். எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான், எல்லாம் கர்த்தருடைய போதனைன்னு சொல்லி இடம் கொடுக்கிறோமா? இடரலுக்கு இடம் கொடுத்த திருச்சபை. சாத்தானின் ஆழங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி போதனைகள் உண்டு இல்லையா? ஆனா சாத்தானின் ஆழங்களை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன், உங்களுக்கு விடிவெள்ளி கொடுப்பேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் இல்லை, இந்த அனுபவம் இல்லை, அந்த அறிவு இல்லை, இந்த அறிவு இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு, நான் உனக்கு இதுக்கு மேல பாரத்தெல்லாம் அவன் மேல சுமத்த மாட்டேன். கையில வேதாகமும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், விசுவாசிகளுடைய நல்ல ஐக்கியம் இருக்கிறது, திருச்சபை இருக்கிறது. இதை தவிர புதிதாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நீ யோசிக்காதென்றார் கர்த்தர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
சவாலான சூழ்நிலைகள்ல வாழ்ந்த தியத்தீரா சபையை குறித்து நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. சங்கங்களிலே அங்கத்தினராய் இல்லாவிட்டால் வியாபாரம் செய்ய முடியாது. வேதனையின் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருக்கும். திருச்சபைக்கு உள்ளே இருந்து வந்த தவறான காரியங்களும் ஊழியக்காரங்களை பாதித்ததுன்னு நாங்க படித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேயும் அவர்கள் வளர்ந்தார்களே ஆண்டவரே. நாங்களும் விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர, அன்பிலே வளர, விசுவாசத்திலே வளர, ஊழியத்திலே வளர, பொறுமையிலே வளர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தவறான போதனைகள் எங்களுடைய திருச்சபைக்குள்ளே வரும்போது, வெளியே இருந்து வரும்போது, உள்ளே இருந்து வரும்போது கவனமாக எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. நாங்க எங்களுடைய வாழ்க்கையை குறித்து வெகு கவனமாக இருந்துவிட உதவி செய்யும். நீர் எங்களுடைய ஊழியத்தை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஊடுருவி பார்க்கக்கூடிய கர்த்தர், அக்னி மயமான கண்களை கொண்ட கர்த்தர். இதை உணர்ந்து கவனமாக மனம் திரும்பிவிட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஊழியத்தையோ எங்களுடைய ஆவிக்குரிய நடைமுறைகளையோ எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையின் அசிங்கங்களுக்கு மூடலாக பயன்படுத்தி விடாதபடிக்கு கவனமாக வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை அதற்கு தக்கதாக ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணிருக்கிறீர். ஒரு நாள் நாங்கள் நித்தியத்துல உம்மோடு நிரந்தரமாக இருப்போம். அந்த ராஜ்யத்துக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை நீர் தாரும். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் படிப்பது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்த கிருபை தாரும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.